ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் டாக்டர் வள்ளலார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா. சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் பல்வேறு அரசு துறைகளின் மூலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் நத்தம் மற்றும் பசுமன் கிராமங்களில் புதிதாக கட்டிமுடிக்கப்பட்ட மண்டல சமநிலை நீர்த்தேக்க தொட்டிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் நாராயணபுரம் ஊராட்சியில் மேல்நிலை நீர், வீட்டு குடிநீர் இணைப்புகள், அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளி உள்ளிட்ட பணிகள், பள்ளி கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், அங்கன்வாடி மையங்களில் செயல்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நியாய விலைக் கடைகள், வேளாண்மைத்துறை வல்லந்தை கிராமத்தில் நிலக்கடலை விதைப்பண்ணை மற்றும் தெளிப்பான் பாசன அமைப்பு, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் தோழி விடுதி கட்டுமான பணி உள்ளிட்ட பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும், மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென கூட்டத்தில் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, மாவட்ட தொழில் மையம், தாட்கோ, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் நலத்துறை, விளையாட்டுத்துறை, தமிழ்நாடு வடிகால் வாரியம், தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நகராட்சி, பேரூராட்சி துறைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ததுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டுமென தொழிலாளர் நலத்துறை ஆணையர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வன உயிரின காப்பாளர் அகில் தம்பி, மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன், கூடுதல் ஆட்சியர் திவ்யான்ஷி நிகாம் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நலத்துறை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1 முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பேறுகால பின் கவனிப்பில் உள்ள தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்தது முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதன் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் அமுதாராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய குழந்தைகள் நலச்சங்கம் ராமநாதபுரம் கிளையின் தலைவர் டாக்டர் மலையரசு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்துறை மருத்துவர்கள், பிற துறை மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி கல்லூரி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் இரத்த சோகையை தடுக்கும் பொருட்டு தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வருடந்தோறும் இருமுறை நடைபெறுகின்றது. இவ்வாண்டில் நாளை தேசிய குடற்புழு நீக்க முகாம் நடைபெற உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும், இனப்பெருக்க வயதுள்ள 20-30 வயதுள்ள பெண்களுக்கும் அல்பெண்டசோல் மாத்திரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடற்புழு நீக்க மாத்திரை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுப்பதன் மூலம் குடலில் உள்ள புழு தொற்றுகள் நீக்குவதுடன் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. மேலும் குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, சோர்வு மற்றும் படிப்பில் ஆர்வமின்மை ஆகியவை ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3,39,916 பள்ளி மாணவர்கள், பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும், 20 முதல் 30 வயது உள்ள 58,631 பெண்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து பள்ளி, கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடிகளிலும் நாளை கொடுக்கப்பட உள்ளது. விடுபட்ட குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு வரும் 17ஆம் தேதி குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். உணவுத்துறை அமைச்சர் அவர்களால் நாளது தேதி வரை நியாய விலைக் கடைகளில் EKYC மேற்கொள்ளாத அனைத்து குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு கடந்த 2ஆம் தேதி அன்று அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் விற்பனை முனைய இயந்திரம் மூலமாக விரல் ரேகை, கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலம் EKYC மேற்கொள்ள சிறப்பு முகாம் நடத்த அறிவுரைகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது.